2025 உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவின் பிரகாரம் வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4 ஆசனங்களை பெற்று வாக்குவிதத்தில் முன்னிலையில் உள்ளது. தேசிய மக்கள் சக்தியும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியும் தலா 4 ஆசனங்களை பெற்றுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சி 3 ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களை தன்வசம் கொண்டுள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தேசிய கூட்டணி, சுயேட்சைக்குழு 1 மற்றும் சுயேட்சைக்குழு 2 என்பன தலா ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளன. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் வவுனியா குருமன்காடு அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த 4 சபைகளிலும் நாங்கள் ஆட்சியை நிறுவுவோம். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு இடையில விட்டு கொடுப்புகளை மேற்கொண்டு இந்த 4 சபைகளையும் திறம்பட இயக்குவதனூடாக இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுக்கான சிறந்த சேவையை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அந்த வகையில் எதிர்வருகின்ற நாளை நடக்க இருக்கின்ற வவுனியா மாநகர சபைக்குரிய தேர்விலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சார்பிலே காண்டீபன் அவர்கள் மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளராக எங்களால் முன்னிறுத்தப்படுவார். அந்த சபையிலே துணை மேயராக ஜனநாயக தேசிய கூட்டணியைச் சேர்ந்த திரு கார்த்திக் முன்மொழியப்படுவார். இந்த சபை நாளை நிச்சயமாக எங்களுடைய வசம் எங்களுடைய நிர்வாகத்தின் கொண்டு வரப்படும். ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சார்பில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு வவுனியாவில் இன்று நடைபெற்றது. முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடைய ஆணைப்படி நாங்கள் எங்களுடைய ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சிக்கு அங்கே 4 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்திக்கு 4 உறுப்பினர்கள் இருக்கின்றோம். அதே மாதிரி சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்ட 2 பேர் எங்களுக்கு ஆதரிக்கின்றார்கள். என்கிற முறைகளில் நல்ல நிலைமைகள் இருக்குது. நான் நாளைக்கு இந்த நேரம் முடிவு தெரியும். அநேகமாக நாங்கள் போடுற அணியினர் மேயராக இறைவன் உதவியோட வெற்றி பெற வேண்ட முழு நம்பிக்கை இருக்கின்றது.